அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் புனிதமிக்க நோன்பு பெருநாள் தொழுகையை நாம் நபிவழி பிரகாரம் நடத்தியவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த பெருநாளுடைய காரியங்கள் நிறைவு பெறுவது தொழுகையில் மாத்திரம் கிடையாது, அதற்கு பிறகு நடத்தப்படுகின்ற உரையையும் நீங்கள் முறைப்படி செவிமடுத்து செல்வதனூடாகத்தான். எப்படி ஒரு ஜும்ஆவின் மூலமாக நாங்கள் உரையை கேட்டுவிட்டு தொழுவதனூடாக நம்முடைய ஜும்மா முழுமை பெறுகிறதோ, அதே போன்றுதான் நம்முடைய பெருநாள் தொழுகையும் தொழுகை முடித்துவிட்டு உரையை செவிமடுப்பதனூடாகத்தான் முழுமை பெறும் என்பதை முதல் தகவலாக பதிவு செய்தவனாக இன்றைய உரைக்கு நான் செல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு புனிதமான மாதத்தை ஏற்படுத்தி அந்த மாதத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிந்தார். ரமலான் மாதத்தை நாம் ஆரம்பித்த நேரத்திலேயே பலவிதமான தக்குவாவின் அம்சங்களை நாங்கள் அடிப்படையாக வைத்து நம்முடைய பணிகளை நாம் துவங்கினோம். குறிப்பாக நாம் ரமலான் மாதத்திலே அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் நடந்து கொண்டோம். இந்த ரமலான் மாதத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட இந்த தர்மம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரமலானோடு முடிந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த நோன்பை முடிக்கின்ற நேரத்தில் கூட அல்லாஹ் தாலா நமக்கு எப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், நீங்கள் நோன்பை முடிக்கின்ற தருணத்தில் அந்த நோன்புல உங்களுக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதற்கு பரிகாரமாக நீங்கள் சதகத்துல் ஃபித்ரா என்ற தான தர்மத்தை வழங்குங்கள். அதே போன்று நோன்பு முடிந்த உடனே ஷவ்வால் தலைப்பிறையின் போது பெருநாள் கொண்டாடப்படுகின்ற நாளிலே ஏழைகள் கஷ்டப்படுவார்கள், சிரமப்படுவார்கள். ஏழை மக்கள் மகிழ்ச்சியாக இந்த பெருநாள் தினத்தை கொண்டாடணும் என்பதற்காக வேண்டி நீங்கள் அவர்களுக்கு உணவு பொதிகளை வழங்குங்கள், தர்மம் வழங்குங்கள் என்று இஸ்லாம் நமக்கு ரமலான் ஆரம்பத்தில் எந்த தர்மத்தை நம்முடைய உள்ளத்தில் வலியுறுத்திச்சோ, ரமலானில் வேகமாக ஒரு சூறாவளியை விட வேகமாக, சுழி காற்றை விட வேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தில் ஈடுபட்டார்களோ, அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் இறுதியிலே நமக்கு ஒரு சதகுத்துல் ஃபித்ரா என்ற தர்மத்தை நமக்கு ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். இதை நீங்கள் ஹஜ்ஜி பெருநாளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாம் என்ன வழிகாட்டுது? அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் மாமிசங்களை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்க்கு நீங்கள் பூஜை செய்கிறது என்ற அர்த்தமா? இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் நியத்து வைத்து கொடுக்கக்கூடிய அந்த மாமிசம் ஏழைகளுக்கு விநியோகம் செய்யுங்கள், ஏழைகள் பயனளிக்கக்கூடியதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு வழிமுறையை, வணக்க வழிபாடு முறையை நமக்கு ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் இஸ்லாத்தில் எந்த ஒரு வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய சாராம்சமாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? இந்த தர்மம் இருக்கும். எல்லா இடத்திலும் இந்த தர்மம் இருக்கும். இஸ்லாம் இதை அடிப்படையான ஒரு அம்சமாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 9வது அத்தியாயத்தில் 99வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமினல் ஆராபி மை யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஆராபுகள்ல, கிராமவாசிகள்ல அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியவர்கள் இருக்கிறார்கள். வயத்தகிது மா யுன்ஃபிகு குர்பாத்தின் இன்தல்லாஹி வ ஸலவாத்திர் ரசூல். அவர்கள் அவர்களுடைய தர்மங்களை அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்வதற்காகவும், ரசூல்லா உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ரசூல்லாவுடைய பிரார்த்தனை அந்த மக்களுக்கு தேவைப்பட்டது. அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனைக்கு ஒரு தனிப்பட்ட மகத்துவம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதரின் பிரார்த்தனையை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் அல்லாஹ்வின் நெருக்கத்துக்காகவும் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். அலா இன்னஹா குர்பத்துல்லஹும் சயுதுகிலுஹுமுல்லாஹு ஃபீ ரஹ்மதிஹி. அறிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக அந்த தர்மம் என்பது அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா அவர்களை சொர்க்கத்திலே நுழைய வைப்பான், தன்னுடைய கருணையில் நுழைய வைப்பான். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த தர்மம் என்பது அல்லாஹ்வை நமக்கு நெருக்கக்கூடிய, அல்லாஹ்வை நாம் நேசிப்பதற்குரிய உச்சகட்ட விளைவாக அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் அமைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தர்மத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் நிறைய பாவங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாம் அறிந்தோ அறியாமலோ பலவிதமான தவறுகளில் நாம் மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆதமுடைய மகன் என்பவன் பாவத்தில் இருப்பவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. குல்லு பனி ஆதம யுக்திஉ பில்லைலி வன்னஹார். ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவன்.
பாவத்துக்கு அப்பாற்பட்டவனாக நாங்கள் யாரும் இல்லை, எல்லோரும் பாவத்தை சுமந்திருப்பவர்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய உள்ளத்தில் பாவம் குடிகொண்டிருக்கும், நம்முடைய செயற்பாடுகளில் பாவம் குடிகொண்டிருக்கும். அந்த பாவங்களை நீக்குவதற்கான ஒரு வழிமுறையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தர்மத்தை வைத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 2வது அத்தியாயத்தில் 271வது வசனத்துல, வயுகஃபிரு அன்கும் மின் செய்யாத்திக்கும், நீங்க தர்மம் பண்ணினீங்கடா, வெளிப்படையான தர்மத்தை செய்வீர்கள் என்று சொன்னா, அல்லது மறைவான தர்மத்தை செய்வீர்கள் என்று சொன்னா, வயுகஃபிரு அன்கும் செய்யாத்திக்கும், அல்லாஹ் உங்களுடைய சிறிய தவறுகளை அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். ஒரு முறை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த அளவுல அவர்களுடைய அவையில யாருக்கு அதிகமாக மார்க்கம் தெரியுமோ, யாரு குர்ஆன்ல அதிகமாக விளக்கம் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களை தான் சுற்றி வைத்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நிறைய மார்க்க அறிவு உள்ளவர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் தவணை விட்டு, ஒரு நாள் தன்னுடைய பக்கத்து வீட்டு அன்சாரி தோழரும், மறுநாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்று ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் வருவது, ஒரு நாள் வியாபாரத்துக்கு செல்வது என்று தவணை வைத்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அவையில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களாக, குர்ஆனை அதிகம் கற்றவர்களாக யார் இருப்பார்களோ அவர்களிடம் மார்க்க விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு முறை கேட்கிறாங்க, ஐயுக்கும் யஹ்ஃபலு கௌல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்னா, ஃபித்னாவை பற்றி, சோதனை காலத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சொல்லை செவிமடுத்தவர், மரணம் செய்தவர் உங்களில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னோன்னே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அதிகமான ஹதீஸுகள்ல கியாமத் நாள் நெருங்கும் போது ஏற்படக்கூடிய விபரீதமான நிலைகள், ஃபித்னாவுடைய செய்திகள், எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே சோதனை காலம் ஏற்படும் என்பதை அதிகமாக அறிவிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் சொல்கிறார், ஆனா எனக்கு தெரியும், கமா காலஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படியே நான் சொல்வேன், மாற்றம் இல்லாமல் சொல்வேன் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னக அலைஹி அவ் அலைஹா லா ஜரீஉ, கண்டிப்பாக உங்களுக்கு அது, கண்டிப்பாக நீங்கள் அதற்கு தகுதியானவர், உங்களுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்கிறார், ஃபித்னத்துர் ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி, கியாமத் நெருங்கும் பொழுது அல்லது உலகத்திலே ஒரு ஃபித்னா ஏற்படும். எந்த அளவுக்கு அந்த ஃபித்னா நீடித்து செல்லும் என்று சொன்னால், ஃபித்னத்துர் ரஜுலி ஃபீ அஹ்லிஹி, ஒவ்வொரு மனிதனுடைய குடும்பத்திலும் ஃபித்னா தோன்றும், வ மாலிஹி, ஒவ்வொரு மனிதனுடைய செல்வத்திலும் ஃபித்னா தோன்றும், வ வலதிஹி, ஒவ்வொரு மனிதனுடைய பிள்ளை விஷயத்திலும் ஃபித்னா தோன்றும், வ ஜாரிஹி, அண்டை வீட்டார் விஷயத்திலே ஃபித்னா தோன்றும். சரியா அந்த நெருக்கமான காலத்தில் நாங்கள் இருக்கிறோமா, விளங்குதா இல்லையா? குடும்பத்தில் ஃபித்னாக்கள் இருக்குதா இல்லையா? ஒரு குடும்பத்தில் நீதி நேர்மை பேச முடியுமா? ஒரு குடும்பத்தில் மார்க்கத்தை பேச முடியுமா? இஸ்லாத்தின் அடிப்படை தௌஹீதை பேச முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை நிலைநாட்டக்கூடிய பணியை செய்ய முடியுமா? குடும்பத்தில் ஃபித்னா ஏற்பட்டுவிடும். ஒரு குடும்பம் நபி வழி பிரகாரம் வாழ்கிறார்களா? இல்லை. செல்வத்தில், சொத்து விவகாரங்களில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் நம்முடைய செல்வங்கள், சொத்துக்கள் எல்லாம் பிரிக்கப்படுகின்றனவா? ஃபராயில் சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த சொத்துக்கள் பிரிக்கப்படுகின்றனவா? இல்லை. நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், பொருளாதாரங்கள் ஹலால் ஹராம் பேணி பாதுகாக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றதா? இல்லை. அப்ப இதெல்லாம் ஃபித்னாவின் அடையாளமாக இருப்பதை பார்க்கிறோம். பிள்ளை விஷயத்தில் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஒரு காலம் இருந்தது, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப ஆர்வத்துடன் பிள்ளைகளை வைத்து பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. இப்ப ஏண்ட மகன் ஐஸ் அடிக்கிறானா இல்லையா, எனக்கே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, வீட்டுக்குள்ள எந்த பொந்துல எந்த பாம்பு கிடக்குதுன்னு தெரியாது என்று நினைக்கக்கூடிய அளவில் பிள்ளைகளுடைய நிலைமை மோசமாக இருப்பதை பார்க்கிறோம். வஜாரிஹி, அண்டை வீட்டாராக இருப்பார்கள், அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களா? அவர்களிடமும் பல சோதனைகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சோதனை நிறைந்த காலம் வரும். அந்த காலத்தில் ஃபித்னாக்கள் அதிகமாக தோன்றும், கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதே உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஃபித்னாக்கள் ஏற்படும் போது நம்மிடம் தவறுகள் நிகழும், நம்மிடமும் பாவங்கள் நிகழும், நாமும் ஃபித்னாக்கு காரணமாக இருப்போம். அந்த நேரத்தில் இந்த ஃபித்னாக்களிலிருந்து பரிகாரம் பெறக்கூடியதாக, பரிகாரமாக இந்த ஃபித்னாலிருந்து நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பாக எது அமையும் தெரியுமா? துகஃபிருஹு ஸலாத்து, தொழுகைதான் அதற்கு பாவ பரிகாரம். வஸ்ஸௌமு, நோன்புதான் அதற்கு பாவ பரிகாரம். வஸ்ஸதகத்து, தர்மம் தான் அதற்கு பாவ பரிகாரம். பாவம் செய்வதிலிருந்து பரிகாரம் பெறுவதற்கு நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கியாமத்திலே, ஃபித்னா நெருங்கிய காலத்திலே
தொழுகை உங்களுக்கு பாவங்களிலிருந்து உங்களை மீட்கக்கூடியதாக, நோன்பு உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை மீட்கக்கூடியதாக, தான தர்மம் உங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்கக்கூடியதாக, இறுதியாக ரசூலா சொன்னதாக சொல்கிறார், வல் அம்ரு வன் நஹ்யு, நன்மையை ஏவுதலும் தீமையை தடுத்தலும், அதுதான் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கும். நிறைய பாவம் செய்வீர்கள், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய தாவா பணியில் ஈடுபடுங்கள், உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில 525வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்ப இந்த நிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அதுக்கு ஒரு தர்மமும் அடிப்படையாக இருக்கிறதா இல்லையா? அந்த தர்மத்தை நாங்கள் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களை சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். இந்த தர்மம் என்ற அமல் இருக்குதே, அது பிரத்யேகமான ஒரு அமல். உங்களோட வாழ்க்கையில நீங்க இது போன்ற ஒரு சுவையான ஈமான் நிறைந்த ஒரு அமலை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் தஸத்தக பி அத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின், யார் ஒருவர் தன்னுடைய தூய்மையான வருமானத்திலிருந்து ஒரு பேரிச்சம் பழத்தின் சமமான அளவு தர்மம் செய்கிறார்களோ, அந்த தர்மத்தை வலா யஸ்அது இலல்லாஹி இல்ல தய்யிப், தூய்மையான தர்மம் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படி தூய்மையான தர்மத்திலிருந்து நீங்கள் தர்மம் செய்வீர்களே ஆனால் ஃபஇன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி, அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் அந்த தர்மத்தை எடுத்துக்கொள்வான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தர்மம் பெறக்கூடியவனா? வல்லாஹுல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் பணக்காரன், அல்லாஹ் புகழுக்குரியவன். கனி, அல்லாஹ் தேவைகளற்றவன், அல்லாஹ் வசதியுள்ளவன், அல்லாஹ்விடம் ஹஸானா நிறைந்திருக்கிறது. அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் வழங்கக்கூடிய தர்மத்தை அவனுடைய வலது கரத்தால் பெற்றுக்கொள்கிறான். பிறகு சும்ம யுரப்பிஹா லிசாஹிபிஹி கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு, அல்லாஹ் தன்னுடைய அந்த தர்மத்தை ஒருவன் தன்னுடைய குதிரையை எப்படி வளர்த்து விடுவானோ அது போன்று அல்லாஹ் படிப்படியாக அந்த தர்மத்தை வளர்த்து ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், ஒரு மலையின் அளவுக்கு உயர்கின்ற அளவிற்கு அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க கொடுக்கிற தர்மம், நான் கொடுக்கிற தர்மம், அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவனுடைய வலது கரத்தால் பெற்றுக்கொள்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த பாக்கியத்தை இந்த தர்மத்தின் ஊடாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன நினைப்போம்? எப்பையும் கொடுக்கிறது தானே தர்மம் என்றா, ஜும்மாக்கு போனா தர்மம், பள்ளிக்கு போனா தர்மம், பள்ளிக்கு போனா எப்பதான் சும்மா விட்டீங்க, சகன பிடிப்பீங்க, வசூல் அண்டுவீங்க, அறிவிப்பு செய்வீங்க, அதை அண்டுவீங்க, இதை அண்டுவீங்க, எவ்வளவு தானே தர்மம் கொடுக்கிறது என்று நினைப்பீர்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தர்மத்துக்கு அளவு கிடையாது, இந்த தர்மத்துக்கு வரையறை கிடையாது. நீங்கள் கணக்கிட்டு பார்த்து தர்மம் கொடுப்பீர்கள் என்றால் வல்ல ரப்புல் ஆலமீன் இறைவன் உங்களுக்கும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன்ஃபிகி, எனக்காக நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும், வலா துஹ்சி, அதை கணக்கு பார்த்து செய்யாதீங்க, அதை நீங்கள் வரையறுத்து விடாதீர்கள். ஃபைஸி அல்லாஹு அலைக்கி, இந்த தர்மத்தை நீங்கள் கணக்கு பார்த்து செலவிட்டீர்கள் என்று சொன்னால், அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு கணக்கு பார்த்து கொடுக்க ஆரம்பிப்பான், அல்லாஹ் வரையறை செய்ய ஆரம்பிப்பான். வலா துஇ ஃபயூஇ அல்லாஹு அலைக்கி, அந்த தர்மத்தை நீ முடிந்து வைத்துக் கொள்ளாதே, அதை நீ கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே, உன்னுடன் சேமித்து வைத்துக் கொள்ளாதே. நீ உன்னுடைய அல்லாஹ்க்காக செய்ய வேண்டிய தர்மத்தை அள்ளி வீசு, நீ அதை முடிந்து வைத்துக் கொண்டால் அல்லாஹ்வும் முடிந்து வைத்துக் கொள்வான், கவனத்தில் கொள் என்று சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்லஹி மஸ்ததைதி, உனக்கு எது முடியுமோ அதை பண்ணு தர்மம். நாங்க நினைக்கலாம் நிறைய செல்வம் கிடைச்சாதான் தர்மம் பண்ணணும் என்று கிடையாது. நீங்கள் வழங்கக்கூடிய தர்மம், உங்களுடைய செல்வத்திலிருந்து உங்களுக்கு 100 ரூபாய் காசு தான் தர்மம் செய்ய முடியுமா? அது அல்லாஹ்விடத்தில் மகத்தானதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே சூறாவளியை விட வேகமாக, சுழிக்காற்றை விட வேகமாக தர்மம் செய்தார்கள் என்ற ஹதீசுகளை பார்க்கிறோம். ரசூலா நுபுவத் கிடைத்த பிறகு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார்களா? தன்னுடைய மொத்த செல்வத்தையும் இந்த மார்க்க வளர்ச்சிக்காக, மார்க்க பணிக்காக முழுமையாக தர்மம் செய்துவிட்டு 3 மாதங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டில் அடுப்பு எரியக்கூடிய நிலையில்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதர் ரமலான் மாதத்தில் சுழிக்காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்கடா. எப்படி செஞ்சாங்க? தன்னிடம் இருப்பதிலிருந்து சுழிக்காற்றை விட வேகமாக செய்தார்கள். அடுத்தவன் கிட்ட நிறைய இருக்குது, அவன் தான் கொடுக்கணும், என்கிட்ட எதுவும் இல்லை, நான் முடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இஸ்லாத்தில் கிடையாது.
அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு போட்டுருவான். அதனால அள்ளி வீசுமாறு இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை காபால ஒரு சாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இருந்து திடீரென்று விழித்துக் கொண்டு உமுல் அஹ்ஸரூன் வரப்பில் காபா, உமுல் அஹ்ஸரூன் வரப்பில் காபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் தான் நஷ்டவாளிகள், காபாவின் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தான் நஷ்டவாளிகள், காபாவின் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று சொல்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி இருக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, மாசானி அயுரா ஃபீ ஷைஇன் மாசானி, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றத பார்த்தா என்ன பத்தி ஏதாவது ஒரு முன்னறிவிப்பு செய்ய போறாங்களோ, நான் நஷ்டவாளியாக போறேனோ என்று நான் பயந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தை நமக்கு பலிகடாவாகி விடுமோ என்று பயந்தேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, எந்த விஷயத்துல நாங்க எதுல நஷ்டமாவாங்க, யார் அந்த நஷ்டவாளிகள் என்று கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு திடீரென்று அல்லாஹ் புறத்திலிருந்து ஏதோ ஒன்று ஏற்பட்டது, நான் ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளானேன். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் அக்ஸரூன அம்வாலன், யார் அதிகமாக செல்வத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள். காபாவின் இறைவன் மீது சத்தியமாக அதிகம் செல்வம் படைத்தவர்கள் நஷ்டவாளிகள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பணக்காரர்கள்லாம் பயந்துடாதீங்க, நாங்களாம் நஷ்டவாளிகள் ஆயிட்டோமோ என்று நினைத்து விடாதீர்கள். வசதி பெற்றவர்கள் கவலைப்பட்டு விடாதீர்கள். ரசூல் அதுக்கு கண்டிஷனை போடுறாங்க. என்ன கண்டிஷன்? இல்லாமன் கால ஹாக்கதா வ ஹாக்கதா வ ஹாக்கதா, இன்னென்னார்களை தவிர யாரு இவ்வளவு செலவழிச்சா போதும், இதுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறோமே, அதுக்கு அடுத்ததா கொடுக்க தேவையில்லையே என்று செல்வத்தை யாரு மட்டுப்படுத்திக் கொள்வார்களோ, தர்மம் செய்வதிலிருந்து யாரு செல்வத்தை சுருக்கிக் கொள்வார்களோ, அத்தகைய அதிக வசதி படைத்தவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படிப்பட்ட செய்திகள் என்று பாருங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ்வுடைய செல்வம். இந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் செலவழிப்பது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. குறிப்பாக மிக முக்கியமான அல்லாஹ்வின் பாதை என்ன தெரியுமா அன்பிற்குரியவர்களே? இந்த பெருநாள் தினத்தில் நம்ம சகோதரர்களுடைய ஒரு பழக்கம் இருக்குது. அப்படியே போவாங்க மையவாடிக்கு, கபரில் போய் மௌத்தா போனவங்களுக்கு அவங்களுக்காக துஆ செய்வாங்க. இது நபி வழியில் உள்ள ஒரு காரியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பெருநாள் தினத்தில் தான் தன்னுடைய பெற்றோர்களுடைய கபருக்கு சென்றார்கள், துஆ கேட்டார்கள் என்று கிடையாது. இப்போ நாங்கள் வரும்போது நிறைய யாசகர்கள் லைன்ல இருக்கிறாங்க, QR கோடுக்கு பெட்ரோல் அடிக்கிற மாதிரி லைன்ல நிற்கிறாங்க. எதுக்கு? யாசகம் பெற்றுக்கொள்வதற்கு. அப்ப கபருக்கு ஆக்கள் வருவாங்கன்றத முன்கூட்டி அவங்களுக்கு தெரியுது. இது நபி வழி கிடையாது. பெற்றோருக்கு தர்மம் செய்வது உங்களுடைய வாழ்நாள் பணி. நீங்கள் மௌத்தாகும் வரைக்கும் அந்த பெற்றோர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த பெற்றோர்களுக்காக நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். பெற்றோர்கள் மரணித்து விட்டாலும் சரி, வஃபாத்தாகி விட்டாலும் சரி, அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். காரணம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு தோழராக இருந்த, அன்சாரி தோழர்களுடைய தலைவராக இருந்த சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மிய துவஃபியத் வ அன காயிபுன் அன்ஹா, எனது தாய் நான் ஒரு பயணத்தில் இருக்கும்போது மௌத்தாகிவிட்டார், வஃபாத்தாகிவிட்டார். அயன்ஃபவா ஷைஉன் இன் தஸத்தக்து பிஹி அன்ஹா, நான் அவர்களின் பேரில் ஏதாவது ஒன்றை தர்மம் செய்தால் அது அவர்களுக்கு பயனளிக்குமா அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், நாம், ஆமாம், பயனளிக்கும். சொன்னோன்னே சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபஇன்னி உஸ்ஹிது அன்ன ஹாயித்தில் மிஹ்ராஃப ஸதகத்துன் அலைஹா, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மிஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். எனக்கு மிஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கிறது. விசாலமான தோட்டம், வசதியுள்ள தோட்டம், தண்ணீர் கிடைக்கக்கூடிய தோட்டம். எப்படி அபூ தல்ஹா அவர்கள் பைருவா என்ற தோட்டத்தை சதகா செய்தாரோ, அதே போன்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தோட்டம் மிஹ்ராப் என்று சொல்லக்கூடிய தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை என்னுடைய தாயாரின் பேரில் நான் தர்மம் செய்கிறேன், அதற்கு உங்களை நான் சாட்சியாளராக ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷாஹிதை ஏற்றுக்கொண்டு அந்த தோட்டத்தை தர்ம பொருளாக பைத்துல் மாலுக்கு பெற்றுக்கொண்ட செய்தியை நாங்கள் புகாரியிலே 2756வது செய்தியா பார்க்கிறோம். இன்னொருவர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் மரணித்து விட்டால், இன்ன உம்மி மாதத் அவ தஸத்தகு அன்ஹா, எனது தாய் மரணித்து விட்டார்கள், நான் அவர்களுடைய பேரில் ஏதாவது தர்மம் பண்ணட்டுமா என்று கேட்கிறார்கள். அது பயனளிக்குமா? ரசூலுல்லாஹ், நஅம், ஆம், பயனளிக்கும். அப்ப கேட்கிறாங்க, ஃப ஐயு ஸதகதி அஃலலு,
நான் அப்படி தாயிட பேர்ல மௌத்தா போன என்ற தாயிட பேர்ல செய்யற தர்மத்தில் அதிகமான சிறந்த சிறப்புமிக்க தர்மம் எது அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சக்கியுல் மாஹி, நீங்கள் உங்களுடைய தாயின் பெயரால் நீர் புகட்டக்கூடிய, மக்களுக்கு நீர் புகட்டக்கூடிய, நீர் வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை செய்யுங்கள், அதுதான் தர்மங்களில் மிகச் சிறந்த தர்மம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நசாயில 3604வது செய்தியா பதிவு செய்யப்படுது. அப்ப தாயின் பெயரால், தந்தையின் பெயரால், மரணித்தவர்களின் பெயரால் அவர்களுக்கு நாங்கள் தர்மம் ஏதும் செய்வதாக இருந்தால், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க, எந்த நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி மரணித்தவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகத்தில் மார்க்கத்தின் அசலை அடிப்படைகளை புரியாதவர்களாக பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நிலை இல்லாமல், சிற்கான காரியங்கள் இல்லாமல், அல்லாஹ்வின் ஆற்றல், அதிகாரம், பண்புகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வழங்காமல், நூதன செயற்பாடுகள், பித்அத்துகளில், அனாச்சாரங்களில் ஈடுபடாமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் மாத்திரம் எனது தாய் வாழ்ந்து மரணித்திருந்தால், எனது தந்தை வாழ்ந்து மரணித்திருந்தால் அதுல அவங்க ஊறி போகணும் என்றது கிடையாது. சிறுக்கு இல்லையா? அவர்களால் முடிந்த அமல்களை தான் செய்தார்களா? அல்லாஹ் அவர்களை பொறிந்து கொள்வான். அவர்களுக்காக நாங்கள் செய்கின்ற தர்மத்தில் மிக சிறந்த தர்மம் நீர் புகட்டுங்கள், கிணறுகளை வெட்டி கொடுங்கள், தண்ணீர் வசதிகளை ஏற்பாடு செய்யுங்கள். அது டியூப் வெல்லாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் நீரை நன்றாக பயன்படுத்தக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு அமைப்புல ஒரு ஊர்வாசிகளுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனி நபருக்கு நீங்கள் நீர் பந்தலை ஏற்படுத்தி வீதியிலே நீங்கள் நீர் விநியோகம் செய்தாலும் சரி, அதனுடைய தர்மம் அந்த மரணித்தவர்களுக்கு போய் சேரும். இஸ்லாம் ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டாது என்று சொன்ன மார்க்கம். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் மாத்திரம் அல்லாஹ்வின் தூதர் விதிவிலக்காக, மரணித்தவர்களுக்காக யாசின் ஓதி நமக்கு ஹதியா செய்ய முடியாது, மரணித்தவர்களுக்காக குர்ஆனை ஹத்தம் செய்து ஹத்தமுல் குர்ஆன்களை ஹதியா செய்ய முடியாது. ஆனால் இந்த தர்மத்தை ஹதியா, இந்த ஹதியாவை செய்யலாம், தான தர்மத்தை செய்யலாம். அதிலே நீங்கள் அதிகமாக ஈடுபடுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்வதோடு, அது மாத்திரமல்ல அன்பிற்குரியவர்களே, நீங்க நீரண்டா கிணற மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கு இலங்கையில கிணறு கட்டுறதுக்கு இடமில்லாத அளவுக்கு அடிச்சுட்டான். அரபிக்காரன் வந்து கிணறு அடிச்சு விட்டா எப்படி அடிச்சிருக்கிறான்னு சில வீடுகள்ல 2-3 அரபி பேர்கிட்ட நிறுவனங்கள்ட பேர்ல ஒரே வீட்டுக்கு 3 கிணறு கட்டி கொடுத்து, இப்படி எல்லாம் நிறைய கிணறு விஷயம் நடக்குது. இது மட்டும் அல்ல, மக்களுக்கு பயனளிக்க கூடியது என்று விளங்குதா இல்லையா? நிரந்தர தர்மம் என்றால் மக்களுக்கு பயனளிக்க கூடியது. அந்த பயனளிக்க கூடியது எதுவாகலாம் வரலாம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் கரஸ கர்ஸன் ஃபஅகல மின்ஹு இன்சானுன் அவ் தாபத்துன் இல்லா கான லஹு ஸதகா. ஒரு முஸ்லிம் ஒரு செடியை நட்டுகிறான், அதிலிருந்து ஒரு மனிதன் சாப்பிட்டாலும், ஒரு விலங்கு சாப்பிட்டாலும், அந்த மனிதனுக்கு, அதை நட்டிய மனிதனுக்கு அது தர்மமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க ஒரு மரத்தை நட்டுங்க, முஸ்லிம்கள் என்றால் காடழிப்பவர்கள் என்று விமர்சனங்கள் வந்த வரலாறு இருக்கிறது கிடையாது. முஸ்லிம் என்பவன் சதக்கத்துல் ஜாரியா என்ற பெயரில் மரங்களை நட்டி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உணவு ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு புனிதமான மனிதன் என்பதை நிறுவக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறதா இல்லையா? அதை நினைத்து பாருங்கள். இதை நினைத்தால் அல்லாஹ்வின் பேரில் ஒரு பள்ளிவாசலை உங்களுக்கு கட்ட முடியாதா? நீங்கள் உங்களுக்கென்றே நிரந்தர தர்மங்களை ஏற்படுத்தி செல்லலாம். மௌத்தா போனவங்களுக்கு மட்டும் இல்ல, இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ குல்லு இம்ரின் இல்லா ஸலாசன், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும், 3ஐ தவிர. ஒன்று, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவன் வளர்த்த சாலியான குழந்தை, தருதலை குழந்தைகள் கிடையாது, சாலிஹான குழந்தைகள். அவ் இல்முன் யுன்தஃபு பிஹி, அவன் பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்தால் அது அவனுக்கு மறுமையிலும் பயனளிக்கும். அதே நேரத்தில் வஸதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம் எங்களுக்காகவே நாங்கள் செய்துவிட்டு செல்லலாம், எங்களுடைய பெற்றோர்களுக்காக அதை செய்யலாம். அப்படி செய்தால் நன்மைகள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதில் மிக மகத்தான தர்மம், மகத்தான பணி என்னவென்றால் அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு பள்ளிவாசலை அமைப்பது, அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு சமூக புரட்சி நிலையத்தை உருவாக்குவது, அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பும் சமூக மன்றத்தை உருவாக்குவது. அந்த சமூக மன்றத்துக்கான அஸ்திவாரம் ஒரு மஸ்ஜிதாக இருக்கும்.
ஒரு பள்ளியாக இருக்கும். அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய இடமாக பூமியிலே பள்ளி வாசல்கள் இருக்கின்றது. அல்லாஹ் மிகவும் வெறுக்கக்கூடிய இடமாக சந்தைகள் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க. அந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய பள்ளி வாசல்கள்ல ஒரு பள்ளி வாசலை நீங்கள் கட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளி வாசலை கட்டி அமைப்பீர்களோ அல்லாஹ் அவர்களுக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுவான். அதாவது பள்ளி கட்டுவதற்கு உதவி அவன் சொர்க்கத்தில் இருப்பான் என்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம் சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக நீண்ட நெடுங்காலமாக சமூக பணிகளை நாம் மேற்கொள்கிறோம், மார்க்க பணிகளை மேற்கொள்கிறோம், உரிமை போராட்டங்களை நாம் மேற்கொள்கிறோம். இந்த அனைத்து பணிகளின் போது எந்த சவால் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், என்னதான் மிரட்டல் வந்தாலும், அது எந்த இடத்திலிருந்து வந்தாலும், இறைவனுடைய அருளால் மாத்திரம், இறைவன் செய்த உதவியால் மாத்திரம், மொழியில் நம்மளை சிக்க வைத்து வந்தாலும், சட்ட பிரச்சனைகளை நம்ம சிக்க வைத்து வந்தாலும், அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை சுமந்த இந்த அமைப்பிற்கு அல்லாஹ் தொடர்ச்சியாக வெற்றி நடைகளை போடக்கூடிய வரலாற்றை நீங்களும் அனைவரும் கண்கூடாக கண்டிருப்பீர்கள். இந்த சிலோன் தௌஹீத் ஜமாத் ஊடாக இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே எந்த விட்டு கொடுப்பும் இல்லாமல், சிறுக்கின் சாயல் கூட நம் மேனியில் படிய விடாமல், பித்அத்தின் சாயல் கூட நம்முடைய அமல்களில் ஒட்ட விடாமல் நாம் தூய்மையான முறையில் நமது பணிகளை செய்து வருகிறோம். கத்தம் பாத்தியா கந்தூரிகள் என்ற மௌட்டிகங்களை உடைத்தெறிந்து, தர்கா வழிபாட்டை உடைத்தெறிந்து, தர்காக்களோட சில வழிபாட்டு சிந்தனைகளை உடைத்தெறிந்து நாம் சிறுக்கை துடைத்தெறியக்கூடிய, ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய பணிகளை கடந்த சில தசாப்த காலமாக நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். சிலோன் தௌஹீத் ஜமாத் என்ற பேர்ல 2018 இருந்து செஞ்சு வர்றோம். நமக்கென்று ஒரு தலைமையகம் இருக்கிறது, வாடகைக்காக தான் இருக்கிறோம். அந்த வாடகையில் இருக்கக்கூடிய தலைமையகத்தில் ஜும்மாக்கள் நடைபெறுகிறது, அரபு வகுப்புகள் நடைபெறுகிறது, ஃபிக்ஹ் வகுப்புகள் நடைபெறுகிறது, அக்கீதா வகுப்புகள் நடைபெறுகிறது, பெண்களுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. எல்லா அமல் இபாதத்துக்கான அனைத்து அஸ்திவாரங்களையும் தௌஹீதின் அடிப்படையில் கொழும்பு மத்திய பகுதியில், அதே நேரத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியிலே அல்லாஹ்வின் அருளால் வெற்றி நடை போட்டு அன்று முதல் இன்று வரைக்கும் நமது பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் வெளிநாட்டு காசுகளுக்கு விலை போனவர்கள் அல்ல. நம்மை விலை பேச வந்தவர்களை துரத்தி அடித்தவர்கள் நாங்கள். நாம் அரபு ரியால்களுக்கோ, சவுதி ரியால்களுக்கோ, அல்லது அமெரிக்க டாலர்களுக்கோ, அல்லது அரசியல்வாதிகளுடைய பிச்சை காசுகளுக்கோ அடிப்பணிந்தவர்கள் அல்ல. ஒருபோதும் அரசியல்வாதிகளுடைய ஒரு ரூபா காசு பெற்றவர்களும் நாங்கள் அல்ல. அல்லாஹ்வின் அருளால் இந்த ஜமாத்தை நாங்கள் மக்கள் பணத்தால், மக்கள் ஆதரவால், மக்களுடைய செல்வத்தால் நாங்கள் கட்டி எழுப்பி வருகிறோம். நமக்கு ஒரு தலைமையகம், ஒரு மஸ்ஜித் தேவைப்படுகிறது. நாம் தற்போது வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே 7 கோடி ரூபாய்க்கு அவர்கள் நம்மோடு விலை பேசி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு வருட காலத்திற்குள்ளே அந்த தலைமையகத்தையும் நாம் கொள்வனவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதையும் நினைத்து உங்களால் ஒரு பள்ளிவாசலுக்கு உதவி செய்ய விரும்பினால், நீங்கள் நினைத்தால் அந்த தான தர்மத்தையும் நம்மை தொடர்பு கொண்டு வழங்கிவிட்டு செல்லுமாறு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தலைமையகத்துக்கு தர்றீங்களோ இல்லையோ, ஆனா உங்களோட வாழ்க்கையில ஆகிரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கைகளை பொத்திக் கொள்ளாமல் எண்ணாமல் வீசுங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே. ஏழை மக்களுக்கு உணவாக இருக்கட்டும், மருத்துவ உதவியாக இருக்கட்டும், எந்த தேவையாக இருந்தாலும் உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்கி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வது இம்மாதத்தில் ரமலானில் நாங்கள் பெற்ற ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நமது எதிர்கால ஆன்மீக பயணங்களை தொடருவோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.